சோ வெல்கம் மாமே. அடே என்னதாண்டா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருந்து ரீசெண்டா நமக்கு ஒரு வேற மாதிரியான லீக்டு வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கு. அதுவும் சேடி சிங்கோட வீடியோ. சேடி சிங்கோட லீக்டு வீடியோவா என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி வேற மாதிரி யோசிக்காதீங்க. இது ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவியோட செட்ல நம்ம சேடி சிங் என்ன கேரக்டர் பிளே பண்றாங்க அப்படின்றத வச்சு லீக்கான அந்த ஒரு லீக்டு வீடியோ. ரொம்ப நாளாவே நம்ம சேடி சிங் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில என்ன ரோல் தான் பிளே பண்றாங்க அப்படின்றது ரொம்ப நாள் மர்மமா இருந்துச்சு. ரீசெண்டா அவங்க இந்த மாதிரி ரேச்சல் கோல் ஆல்ப்ஸ் அப்படின்ற ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷர் அப்படின்ற ரோல்ல ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில வருவாங்க அப்படின்ற மாதிரி மல்டிபிள் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. பட் இப்ப கிடைச்ச லீக்டு வீடியோ படி சேடி சிங் ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருக்க போறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி பீட்டர் பார்க்கராவும் ஸ்பைடர்மேனாவும் இருக்காருல அந்த மாதிரி ஒரே ஆள் தான். பட் ரெண்டு ரோல் பிளே பண்ண போறாங்கன்னு தான் சொல்லணும். இப்பவே உங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கும். அந்த குழப்பம் கிளியர் ஆகணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்வல் அண்ட் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆல் செட் பண்ணிக்கோங்க. ரெட் ஓவர் பேசாம வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? இப்போ நான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருந்து சுட சுட வந்த அந்த லீக்டு சீனை போட்டு காமிக்க போறேன். நிறைய ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா மிகப்பெரிய ஸ்பாயிலரா இருக்கும். ஏன்னா அந்த சீன் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்க போது இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில. ப்ரோ நான் தியேட்டருக்கு போயிட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவியை நியூவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணாதே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. என்னைக்கிறீங்கன்னா பாக்குறது உங்களோட விருப்பம் தான். ஆனா நான் இந்த மாதிரி பல ஸ்பாயிலர்ஸை பார்த்துட்டேன். இது பெரிய ஸ்பாயிலரா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்புறேன். இருந்தாலும் எப்படி அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. எங்க ஒரு பிளாக் வேன் நிக்கிறது உங்களால பார்க்க முடியும். பட் பிளாக் கோட் போட்ட இவங்க சேடி சிங் பிளே பண்ற அந்த ஒரு கேரக்டரை ஒரு வேன்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க இருக்கிறது நம்ம சேடி சிங் தான். அவங்க காலை நோட் பண்ணி பாருங்க. சரியா 3 நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சேடி சிங்கோட அவுட்ஃபிட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான பூட்ஸ் தான் அங்கேயும் போட்டிருப்பாங்க. சோ ஒரே சீன் தான் இப்ப படமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சீக்வன்ஸை எடுக்கும்போது தான் எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாம் மொத்தமா லீக் ஆயிட்டு இருக்கு. இங்க சேடி சிங்குக்கு நான் அப்புறம் வரேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி நம்ம மார்க் ரஃபலும் இருந்திருப்பாரு. சோ அவருக்கு அடிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு போற மாதிரியான அந்த ஒரு சீனையும் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில படமா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பேனரை ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம சேடி சிங்கோட கேரக்டரை இங்க பிளாக் வேன்ல தூக்கி போட்டு போறாங்க. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா இந்த வீடியோ நல்லா கவனிச்சு பாருங்களேன். அங்க சுத்தி இருக்க எல்லா இடமும் ஃபுல்லாவே டேமேஜா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு சீனுக்குமே கனெக்ஷன் இருக்கணும். அது என்ன கனெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க பிளாக் கோட் போட்டு நிக்கிறானுங்கல்ல, இவனுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோலா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு. நம்ம பார்த்த சீன்ல ப்ரூஸ் பேனரை ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போயிருப்பானுங்க. ஆனா இந்த சீன்ல நம்ம சேடி சிங்க பிளாக் வேன்ல தூக்கி போட்டு போறானுங்க. அந்த இடமே பயங்கரமா நொறுங்கி போயிருக்கு அப்படின்றனால இங்க ஏன் நம்ம சேடி சிங்கும் ஹல்க்குக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்க கூடாது. இந்த சண்டைக்குள்ள உள்ளவங்க தான் நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் பனிஷரா இருக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு. அந்த சண்டையில சேடி சிங்கோட கதை முடிஞ்சு போச்சோ. ஏன்னா அந்த வீடியோவை ஆரம்பத்துல பார்க்கும்போது கூட எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. ஏன்னா சேடி சிங் எந்த ஒரு சத்தமும் இல்லாம பேச்சு முச்சே இல்லாம படுத்திருக்காங்க. ஒருவேளை ஹல்க் கிட்ட ஊம குத்தா வாங்கி இங்க சேடி சிங் மயக்க நிலைமைக்கு போயிருக்கலாம். பட் இங்க ஹல்க் கூட மோதுற அளவுக்கு சேடி சிங் பவர்ஃபுல்லான கேரக்டரா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா இந்த மூவில நம்ம சேடி சிங் ஃபயர் ஸ்டாரா வர போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லீக்டு சீனுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்திருக்குதாங்க சொல்லணும். என்ன அது ஃபயர் ஸ்டாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா சின்ன வயசுல ஒரு பழைய ஸ்பைடர்மேன் ஷோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல நம்ம ஸ்பைடர்மேன், ஐஸ் மேன் அண்ட் ஃபயர் ஸ்டார் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சிட்டியா காப்பாத்துற மாதிரி இருக்கும். சின்ன வயசுல அந்த கார்ட்டூன் பார்த்திருக்கேன். இதை தவிர்த்து ஸ்பைடர்மேன், ஃபயர் ஸ்டார் அண்ட் ஐஸ் மேன் அப்படின்ற மாதிரியான பழைய காமிக் கூட இருக்கு. பட் இந்த பாயிண்ட்ல நம்ம சேடி சிங் மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. மேபி வாங்க நடில மயக்கம் போட்டுருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு போட்டோவை பார்த்து நிறைய மல்டிபிள் இன்சைடர்ஸ் இவங்க இந்த மாதிரி ரேச்சல் கோல் தான், இவங்க இந்த மாதிரி ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷரா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில வர போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மல்டிபிள் இன்சைடர்ஸ் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவுமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு மூவில நம்ம பனிஷருக்கும் சேடி சிங்குக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்க போது அது இந்த மாதிரி இவங்களை ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷரா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இதுல இருந்து வேறுபட்டு இன்னும் சில இன்சைடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சேடி சிங்கோட கேரக்டர் ரேச்சல் கோல் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ரேச்சல் கோல் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருக்க போறாங்க. ஆக்சுவலா நீங்க ரேச்சல் கோல் அதாவது ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷர் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில பார்க்க போறீங்க. அது இந்த மாதிரி சேடி சிங்கா இருக்க மாட்டாங்க. ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷர் அந்த ஒரு ரேச்சல் கோல் ஒரு பிளாக் ஆக்ட்ரஸா தான் அந்த மூவில இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இன்சைடர் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. இந்த ஒரு இன்சைடர்ஸ் அடிச்சு சொல்றாரு. இதெல்லாம் கேள்விப்படுறப்போ பயங்கர குழப்பமா தான் இருக்கு. இவங்க தான் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க ஃபயர் ஸ்டாருங்க, சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஒரு பயங்கரமான சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி இந்த லீக் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சோம்ல ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷர் சேடி சிங் தான் அப்படின்ற மாதிரி அதுவுமே இப்ப தலைகீழா மாறிடுச்சுங்க. ஆமா என்ன கேரக்டர் தான் நீ ப்ளே பண்ற அப்படின்ற மாதிரி நம்மள பயங்கரமா குழப்பி யோசிக்க வச்சிட்டானுங்க. இப்ப தெளிவா சொல்லணும்னா நம்ம சேடி சிங் இந்த ஒரு மூவில ஃபயர் ஸ்டாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லீக் வீடியோ மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஃபீமேல் பனிஷரும் அந்த மூவில இருக்க போறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு பிளாக் ஆக்ட்ரஸ், ஃபயர் ஸ்டார் கூட ஓகேங்க. இன்னும் சில இன்சைடர்ஸ் எல்லாம் நம்ம சேடி சிங்கா ஹாலிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுதான் அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். காமிக் எடுத்து பாத்தீங்கன்னா ஹாலிஸ்டர் நார்மன் ஆஸ்பானோட அந்த காப்ளின் லேயர்ஸ் அப்படின்ற ஆராய்ச்சியில இறங்கி அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. பட் நம்மளோட X616ல காப்ளின் கிடையாது, நார்மன் ஆஸ்பானும் கிடையாது. பட் ஹாலிஸ்டர் ஒரு நியூ கேரக்டரா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில கொண்டு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஷேப் ஷிஃப்டரா காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரியும் ரீசெண்டா மல்டிபிள் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதுவும் இல்லாம ஹாலிஸ்டர் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில வரதுக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவில நடந்த ஒரு முக்கியமான விஷயம் காரணமா இருக்குமா. சோ அதுல இருந்த லிங்க் மூலமா தான், சோ அங்க நடந்த விஷயங்கள் மூலமா தான் சேடி சிங் இந்த ஒரு மூவிக்குள்ள ஹாலிஸ்டரா வர போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. அடே இனி எத்தனை கேரக்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி
தாங்க இருக்கு. இதுக்கு மேல ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நம்ம சேடி சிங்கா வாயை திறந்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில என்ன ரோல் ப்ளே பண்றேன் அப்படின்றத அவங்களா சொன்னாதான் உண்டு. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவியோட அந்த வில்லன் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் தான், ஒரு ஃபீமேல் வில்லன் தான் நீங்க இந்த மூவில பார்க்க போறீங்க. அவன் இந்த மாதிரி ஒரு ஷேப் ஷிஃப்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவில நம்ம டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட இடத்துல இருக்கிற அந்த கிரீன் காப்ளின் நம்மளோட இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த சும்மா இல்லாம ஸ்பைடர்மேனோட ஹேண்ட் மேவையும் போட்டு தள்ளிருப்பாரு. சோ அந்த மாதிரி அவர் நம்மளோட இடத்துக்கு வரும்போது ஒரு சில கெமிக்கல்ஸ் அவரோட உடம்புல இருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த கெமிக்கல்ஸ் ஏதோ ஒரு விதத்துல நம்ம சேடி சிங்கோட உடம்புல கலந்து காப்ளினோட பவர் நம்ம சேடி சிங்குக்கு வந்து அவங்க பாக்குறதுக்கு காப்ளின் மாதிரி மாறி தான் நினைக்கிற ஷேப்க்கு உருமாறுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அவங்க காப்ளினா மாறாம ஷேப் ஷிஃப்டிங் பவர் நம்ம சேடி சிங்கு கிடைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நியூஸ்ல ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில கூட ஹாஸ்பான் உள்ள எடுத்துட்டு வந்து ஹாரி ஹாஸ்பான் இருக்க மாதிரி காட்டி அவளை நம்ம சேடி சிங் டேட் பண்ணும்போது சரி வா என்னோட அப்பா சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹாரி ஹாஸ்பான் சேடி சிங்க உள்ள கூட்டு போய் சுத்தி காட்டும் போது அவருடைய கெமிக்கல்ஸ் பட்டு கூட சேடி சிங் ஷேப் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காப்ளினா மாறி இருக்கலாம். நம்மளோட யூனிவர்ஸ்ல நார்மன் ஹாஸ்பான் அண்ட் ஹாரி ஹாஸ்பான் ரெண்டு பேரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. நார்மன் ஹாஸ்பானே நீங்க கிரீன் காப்ளினா மாறல. சோ நார்மன் ஹாஸ்பான் மாற வேண்டியதை ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் மூலமா இங்க சேடி சிங் மாறி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னோட கற்பனை தாங்க. பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்து கண்டிப்பா குழப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சில சேடி சிங் பிளாக் கேட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிளாக் கேட்டுக்கு இனிமே ரெட் ஹேர் இருக்காது. சேடி சிங் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில எம்ஜே மாதிரி ரெட் ஹேர்ல சுத்திட்டு இருக்காங்க. எம்ஜேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு எம்ஜே நம்மளோட இடத்துல இருக்காங்க. சோ அந்த எம்ஜே வேற யார் கூடயாவது கமிட்டா இருக்கணும். எம்ஜேவோட ரோலை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கூட சேடி சிங்கா உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ட்ரெவல் டில்மேன் அவர் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில வந்துட்டார் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருந்துச்சு. எக்கச்சக்கமான வில்லன்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மூவில இருக்காங்க. 10-11 அதோட இது ஒண்ணுன்ற மாதிரி இவரை பெருசா கண்டுக்கல. இந்த மனுஷன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில என்ன ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்றதும் சத்தியமா ஐடியா இல்லாத ஒன்னா தான் இருந்துச்சு. பட் அந்த டைம்ல நிறைய பேர் சொன்னது என்னன்னா இவர் இந்த மாதிரி இந்த மூவில நார்மன் ஹாஸ்பானா ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதுபடி இவர் நார்மன் ஹாஸ்பானா இருந்தா ஹாரியையும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்குள்ள லிங்க் பண்ணணும். அதுபடி பீட்டர் இப்ப தனியா தான் இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல நண்பன் வேணும். ஏன்னா பீட்டர் பார்க்கர் யாருன்றதே எல்லாத்துக்கும் மறந்து போச்சு. சோ கஷ்ட நஷ்டத்தை ஷேர் பண்றதுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும்ல. அந்த மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவியோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹாரி ஹாஸ்பான் அண்ட் ஸ்பைடர்மேன் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். மேபி இங்க ஹாரி ஹாஸ்பானோட கேர்ள் ஃப்ரெண்டா கூட நம்ம சேடி சிங் இருக்கலாம். இவ்வளவு குழப்பலாம் வேண்டாங்க. நானும் குழம்பி உங்களையும் குழப்பறேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த லீகல் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதுல நம்ம சேடி சிங் ஆக்சுவல் ஹல்க் கூட சண்டைக்கு போயிருந்தா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் நம்ம சேடி சிங் இருக்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா நம்ம சேடி சிங் இந்த மூவில ஃபயர் ஸ்டாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காமிக்லயே ஏஞ்சலிகா ஜோன்ஸ் ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா அவளுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அதுதான் அந்த மாதிரி ஃபயர் ஸ்டார் சூப்பர் ஹீரோவா இருப்பா. இது பத்தாத குறைக்கு எக்ஸ்மேனோட மெம்பர் ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டா இருப்பா. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம ஃபயர் ஸ்டாருக்கும் ரெட் கலர் ஹேர் தான் கார்ட்டூன்ல கொடுத்திருப்பாங்க. மார்வலோட அடுத்த சகா மியூட்டன்ட் சகாவா இருக்க போகுது. இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் முன்ன சொன்னதெல்லாம் விட்டுருங்க, நம்ம சேடி சிங் ஃபயர் ஸ்டாரா இருக்கிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கு. பட் அது எந்த வகையில காட்ட போறாங்க அப்படின்றது தான் டவுட்டே. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி காட்டுறாங்கன்னு. சோலதா மாடல் மக்களே இந்த ஒரு வீடியோ நீங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்கு வெயிட் பண்றீங்கன்னா சேடி சிங் இந்த ஒரு மூவில என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூடவே சேடி சிங் ஃபயர் ஸ்டார் இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட தாட்ஸையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.